ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாத்துக்கும் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, இது ஒட்டக இறைச்சியில் நம்ம சிம்பிளாக பிரியாணி செய்ய போகிறோம். வீட்டில் உள்ள சாதாரண அரிசியை வச்சே நம்ம செய்யலாம். இதுக்குன்னு இங்கே பிரியாணி அரிசிலாம் வாங்கணுன்னு தேவை கிடையாது. ஒட்டக இறைச்சி நீங்கள் ஆட்டை இறைச்சி கோழி எது வேணாலும் யூஸ் பண்ணிங்க. இறைச்சியை ஃபஸ்ட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு ஒரு 5-6 விசில் வேக விட்டு அப்படியே வச்சிடுங்க. அது கூட ஒரு சின்ன பீஸு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டுங்க. இப்போ பாருங்கள், சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் கடை அரிசி எந்த அரிசி வேணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறத வச்சு நீங்கள் பார்த்துங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்தமாரி அரிசி தான் இப்போ எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 கப்பு போட்டிருக்கேன். நல்லா அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்க. இப்போ வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்து வச்சிங்க. பச்சை மிளகா ஒரு 4-5 வச்சிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை, காரத்துக்கு தேவைமோ அவ்வளோ வச்சிங்க. மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு வச்சிங்க. ஒரு 3 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சிங்க. டவுன் மட்டன் இலை இருந்தால் வச்சிங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ இறச்சி வெந்துக்கிட்டு இருக்கு குக்கரில், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 வெள்ளரிக்காய் எடுத்தாச்சு. ரைத்தா செஞ்சுக்கலாம். தயிர் பச்சடி அதெல்லாம் 2த்தையும் பொடிசாக வெட்டி போட்டுக்கிட்டு வெங்காயத்தை 2 வெட்டி போட்டுங்க. அதில் கொஞ்சம் எலுமிச்சப்பழம் ஒரு 2 ட்ராப் அதில் ஊற்றிங்க. லேசாக உப்பு போட்டுங்க. ஒரு தயிர் ஒரு 100 ml ஊற்றிங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சாப்பிடக்குள்ளே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ரைத்தா. ஒரு 100 ml கொஞ்சம் ஆயில் ஊற்றிங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலும் பரவாயில்ல. பட்டை கிராம்பு ஏலக்காய் அதில் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். டவுன் மட்டன் இலை போட்டிருக்கேன். உங்கள்ட்ட இருந்தால் போட்டுங்க, இல்லாட்டி வேணாம். வெட்டி வைக்கிற வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயத்தை அப்படியே போட்டு அதில் நல்லா ப்ரௌன் கலர் வரலாம் நம்ம வதக்குறோம். அது கூடயே பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதில் ஒரு உப்பு போட்டுங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுங்க. அப்படியே இப்போ பச்சை மிளகாய் போட்டாச்சு பாருங்கள். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வரலாம் அது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தமாரி நீங்கள் போட்டுங்க பார்த்து.
இப்போ நல்லா இந்தமாரி ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லிக்கீரை போடுங்க. போட்டு ஒரு கிண்டுங்க. அப்புறம் புதினா போடுங்க. இப்போ தக்காளி எல்லாமே போட்டு அப்படியே ஒரு பரட்டி விடுங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு ஒரு 100 கிராம் போடுங்க. ஈக்குவல் குவான்டிட்டியில் அரைச்சது. போட்டு அதையும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. நல்லா அது வதங்கினோன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான். பாருங்கள், எனக்கு அளவு தெரியும், நான் கொட்டுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு அதையும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. தயிர் ஒரு 100 ml நான் ஊற்றுறேன் பாருங்கள். நான் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா எதாவது இருந்தால் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லாட்டி இது தேவை கிடையாது. இது வந்து சிம்பிளாக செய்கிறது, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செலவுலாம் ரொம்ப மிச்சம். இதில் எதுவும் வாங்கணுன்ட்டு நம்ம அவசியம் கிடையாது. எது இருக்குதோ வீட்டில் அதை வச்சு நம்ம செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியாது. முந்திரி பாதாம் எதுவுமே தேவையில்லை, அவ்வளோதான். உப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. நம்ம ஒரு லெமன் மட்டும் ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். போட்டு அப்படியே போட்டு பரட்டி விடுங்க. நான் 1/2 லெமன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. இப்போ பாருங்கள், கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை தூக்கி அதில் கொட்ட போகிறோம். இது வந்து வேக்காடு கொஞ்சம் கூட கொடுக்குது. இது வந்து ஒட்டக கறி. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் மேலே குக்கரில் வெந்துச்சு. இப்போ நம்ம அதை தூக்கி இதில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். இது வந்து நான் வந்து ஒட்டகத்தில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து நாளைக்கு மட்டன்லாம் வந்துச்சுன்னா மட்டன் எடுத்து யூஸ் பண்ணிங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் இருந்துச்சுன்னா நீங்கள் வேக வைக்க வேணாம் சிக்கனை. இதில் டேரெக்டாக நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணோம்ல, அதில் கட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் சிக்கனை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் கரெக்டாக வந்துடும். பிரியாணின்றாவே மட்டன் பிரியாணி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதே மெத்தடில் ஒட்டக கறியில் செஞ்சுருக்கோம். இப்போ அதில் தண்ணியை ஒரு 200 ml நான் ஊற்றுறேன். இது எனக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றக்குள்ளே கரெக்டாக கப்பில் அளந்து ஊற்றுங்க. ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா ஒரு 200-250 மில்லி இருக்கும். நீங்கள் வந்து 200 ml ஊற்றிங்க கரெக்டாக. உங்களுக்கு ரைஸு கொஞ்சம் அரை வேக்காடு வடித்து போட்டோன்னா தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம், இல்லைண்டா இதுலேயே அப்படியே தம்மில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அரிசிக்கு நம்ம தண்ணி வச்சாச்சு. தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த அரிசியை ஊற வச்சோம்னா நல்லா வடிகட்டிட்டு அதில் லேசாக போட்டு அதில் போட்டுற வேண்டியது தான் மசாலாலாம். பாருங்கள்,
பாருங்கள், இப்போ நான் வந்து சுடு தண்ணியில் இந்த அரிசியை போட்டுட்டேன். சுடு தண்ணியில் போட்டோடனே உப்பு போட்டுருந்தேன். உப்பு கொஞ்சம் சுல்லாப்பாக இருக்குன்னு, அப்போ தான் வந்து அதில் பிரியாணியில் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கம்மியாகக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியுன்னு. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம அது அரிசியாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம வடிக்கணும். அதை இப்போ வடித்தாச்சு பாருங்கள், நான் வடிச்சிட்டேன். இதை தூக்கி அப்படியே நான் அந்த மசாலாவில் கொட்ட போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனது 200 ml ஊற்றிருக்கோம். அது அப்படியே மசாலா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நான் அதில் கொட்டுறேன் பாருங்கள் அரிசியை. இப்போ ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணால் கரெக்டான குவான்டிட்டியில் நின்றுச்சின்னு வச்சிங்களேன், தண்ணி போதோன்ற அர்த்தம். அப்படி இல்லை, தண்ணி கீழே இருந்து ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா பத்தாதுன்னு அர்த்தம். இதில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், இது தான் பிரியாணிக்கு முக்கியமே. இந்த பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இப்போ பிரியாணி இந்த ஸ்டேஜில் தம்மில் போட்டிங்கன்னா சூப்பராக பொலன்னு வந்துடும். தண்ணி இதுக்கு மேலே ஊற்றிங்கன்னா சோறு குழஞ்சிடும். இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள். இப்போ நம்ம தம்மில் போட போகிறோம் பார்த்துங்க. நீங்கள் வந்து நல்லா டைட்டாக மூடி அப்படியே அடுப்புலேயே ஒரு 20 நிமிஷம் வச்சுடுங்க, கரெக்டாக அப்படியாந்துடும். நான் அதை மூடி ஒரு 1/4 மணி நேரம் நான் ஓவனில் உள்ளே போட்டுருவேன். அவ்வளோதான், முடிஞ்சு. மேலே நான் க்ளோஸ் பண்ணி உள்ளே போட போகிறேன். போட்டாச்சு. இப்போ உள்ளே போட்டு மூடியாச்சு. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் நான் போட்டிருக்கேன் உள்ளே இருக்க. ஏன்னா என்னோடய பெரிய ஒன்று சூடு கரெக்டாக வந்துடும். கேஸில் வச்சா 20 நிமிஷம் ஆகும். முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம் வாங்க. பாருங்கள், நான் வந்து சாதாரண சாப்பாட்டு அரிசியில் தான் நான் சமைச்சேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இங்கே ரொம்ப கம்மியான ரேட்டில் உள்ளது, ஒயிட் ரைஸுக்கு உள்ளது. சாப்பாட்டுக்குள்ள அரிசி தான் அது, ரேஷன் அரிசி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக என்ன வீட்டில் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதேமாரி வந்துடும். ஆனால் கரெக்டாக இந்தமாரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். இதுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு எதுவுமே வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. இருக்கிற வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அரிசியை பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குண்டு. தண்ணி கரெக்டாக ஊற்றுன்னு, மேலே ஊற்றக்கூடாது, குறையவும் கூடாது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹஜ்ஜி பெருநாக்கு எப்படி இருந்துச்சு என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு நிறையா ரெசிபிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கறியை பாருங்கள் எப்படி வந்திருக்குண்டு. இப்போ வாங்க நான் சாப்பிட போகிறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.